நாடு முழுவதும் இன்று பிற்பகல் 2 மணிக்கு நீட் தேர்வு தொடங்க உள்ள நிலையில் தற்போது மதுரையில் தேர்வு மையத்திற்கு மாணவ மாணவிகள் காலை முதலே வரத் தொடங்கியிருக்கிறார்கள். இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இன்று இளநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் தேர்வானது நடைபெற உள்ளது. பிற்பகல் 2 மணிக்கு தேர்வானது தொடங்க இருக்கிறது. இதற்காக சென்னையில் மட்டும் 41 தேர்வு மையங்களும், தமிழகத்தில் மதுரை, திருச்சி, சேலம் உள்ளிட்ட மற்ற மாவட்டங்களிலும் தேர்வு மையங்கள் இயக்கப்படுகின்றன. இந்த நீட் தேர்வு எழுதுவதற்கான காலை முதலே மாணவர்கள் வரத் தொடங்கியுள்ளனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருவதற்காக நமது செய்தியாளர் அருண் இணைப்பில் இருக்கிறார். அருண், வணக்கம். உங்க விரிவான தகவல்களை சொல்லுங்க. ராதிகா, இன்று நாடு முழுவதும் நீட் தேர்வு எழுத மாணவர்கள் ஆர்வத்துடன் வருகை தந்த வண்ணமே இருக்கிறார்கள். மதுரையில் 15 தேர்வு மையங்களில் 8222 தேர்வர்கள் தேர்வு எழுதுகிறார்கள். தேர்வு மையங்களில் பலத்த போலீஸ் பாதுகாப்புகள் ஆனது போடப்பட்டிருக்கிறது. மேலும் மருத்துவ படிப்புக்காக தகுதி தேர்வாக நீட் தேர்வு இன்று மதுரை மாவட்டத்தில் 13 தேர்வு மையங்களில் நடைபெறுகிறது. இந்த தேர்வில் 8222 தேர்வர்கள் தேர்வு எழுத உள்ளார்கள். இதில் தமிழ் மொழியில் 1615 மேற்பட்ட தேர்வர்களும், 6600க்கும் மேற்பட்ட தேர்வர்கள் ஆங்கில மொழியிலும், சில தேர்வர்கள் ஹிந்தி மொழியிலும் தேர்வு எழுத இருக்கிறார்கள். இதில் 3 தேர்வு மையங்களில் தமிழ் மொழி நீட் தேர்வு எழுத உள்ள தேர்வர்களும், 11 தேர்வு மையங்களில் ஆங்கில மொழியில் நீட் தேர்வு எழுதும் தேர்வர்களும் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஒரே ஒரு தேர்வு மையமான மதுரை கப்பலூர் அரசு கலை அறிவியல் கல்லூரி மையத்தில் மட்டும் ஆங்கிலம், ஹிந்தி மற்றும் தமிழ் ஆகிய 3 மொழிகளிலும் எழுதுவதற்கான தேர்வு மையமாக ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. இதற்காக காலை முதலே மதுரையில் பல்வேறு பகுதியில் ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த தேர்வு மையங்களில் ஏராளமான மாணவர்கள் தங்களது குடும்பத்தினருடன் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வருகின்ற வண்ணமே இருக்கிறார்கள். சரியாக 12 மணி அளவில் மாணவர்கள் தேர்வு மையத்திற்கு உள்ளே செல்வதற்காக அனுமதி வழங்கப்பட இருக்கக்கூடிய அந்த காரணத்தில் ஏராளமான மாணவர்கள் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வருகை தந்திருக்கக்கூடிய தேர்வு எழுதக்கூடிய மாணவர்கள் தங்களது பெற்றோருடன் மதுரையில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய பல்வேறு தேர்வு மையங்களில் காலை முதலே காத்திருக்கிறார்கள். மேலும் இந்த கடுமையான இந்த கோடைகால வெயிலில் தற்போது அந்த மையங்களுக்கு வெளியே அவர்கள் காத்திருக்கக்கூடிய நிலைதான் ஏற்பட்டிருக்கிறது. 12 மணிக்கு அவர்களுக்கான அந்த அனுமதி தேர்வு எழுதுவதற்கான அனுமதியானது வழங்கப்பட இருக்கக்கூடிய நிலையில் ஏராளமான மாணவ மாணவிகள் மற்றும் அவர்களது பெற்றோர்கள் குடும்பத்தினர் தேர்வு எடுக்கக்கூடிய அந்த மையங்களில் காத்திருக்கக்கூடிய காட்சியை தான் பார்த்து வருகிறோம். நதியா, உங்க தகவல்களுக்கு நன்றி அருண்.